வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுவப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to day 30. 30வது நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் முடித்தால் 75%, 75% நாம் முடித்திருப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் 4வது நோக்கத்தை நாம் படிக்க ஆரம்பித்தோம். You have an assignment from God. தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வேலை, ஒரு பொறுப்பு. பூமியில் நீங்கள் வாழுகிற நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து த மாஸ்டர் டிசைனர், த மாஸ்டர் கிரியேட்டர், த மாஸ்டர் ஆர்கிடெக்ட், சர்வஞானி, சர்வத்தையும் உண்டாக்கின வல்ல தேவன் உங்களை உண்டாக்கும் பொழுது உங்களை விசேஷ விதமாய் உருவாக்கி நீங்கள் தேவனுக்கு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் உங்களுக்கென்று கொடுத்த வேலையை நீங்கள் அறிந்து செய்து முடிக்கணும். You should become the person God wants you to become. அது 3வது நோக்கம். You should do the thing that God wants you to do. அதுதான் நோக்கம் 4, நோக்கம் 5. முதலாவது நோக்கம் தேவனோடு கனெக்ட் பண்ணுவது. 2வது நோக்கம் நாம் எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதை தேவன் தீர்மானித்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு இடம்? அது சபை என்ற குடும்பம், தேவனுடைய ஒரு குடும்பம். ஒருவருக்கொருவர் என்ற உறவிலே நாம் இருந்து வளர வேண்டிய ஒரு காரியம். ஆமேன். ஸோ 3 காரியத்தை பார்த்து நேற்றைய தினத்தில் 4வது நோக்கத்திற்குள்ளே வந்தோம். அதில் முதலாவது மினிஸ்ட்ரி என்ற காரியத்தை பார்க்கலாம். ஒருவருக்கொருவர் என்ற உறவில் நீங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற காரியங்கள். பிறகு 5வது நோக்கம், வெளியில் உலகத்தில் இயேசுவை அறியாத மக்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த காரியம். ஸோ மினிஸ்ட்ரி அண்ட் மிஷன்ஸ், 4th and 5th purpose. ஆனால் நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம், நீங்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதற்கு அவர் உங்களை ஒரு குறிப்பிட்ட விதத்திலே வடிவமைத்திருக்கிறார். You are shaped for serving God. தேவனை சேவிப்பதற்கென்று நீங்கள் வடிவமைக்கப்பட்டீர்கள். அந்த ஷேப்பு என்ன? Before architects design any new building, they first ask, what will be its purpose? How will it be used? ஒரு கட்டிடக்கலை நிபுணர் அந்த கட்டிடத்தின் வரைபடத்தை வரைவதற்கு முன்னதாக அதை உபயோகப்படுத்த போகிற ஆட்கள், அந்த ஆர்கிடெக்ட் கிட்ட வரைகிறதற்கு கொடுத்தவர்கள் இடத்துல அவர் பேசுவார். வாட்
will be its purpose? எதற்காக பயன்படுத்த போகிறீர்கள்? எப்படி இது உபயோகமாய் இருக்க போகிறது? அதற்கு தகுந்த விதத்தில் அவர் டிசைன் பண்ணுவார், அந்த ப்ளூ பிரிண்ட்டை வரைவார். The intended function always determines the form of the building. இப்போ ஒரு கன்வென்ஷன் ஹால் என்று சொன்னால் அது கட்டுகிறது வேற மாதிரி. ஒரு சர்ச் என்று மட்டும் அதனுடைய யூஸ் மட்டும் என்று கட்டினால் அது கட்டுகிறது வேறு மாதிரி. ஒரு கடை என்றால் அதனுடைய காரியம் வேற, ஒரு ஆஃபீஸ் என்றால் அதனுடைய காரியம் வேற. ஸோ அந்த டிசைன் பண்றவர் பில்டிங்கை எதற்காக யூஸ் பண்றாங்களோ அதை மையத்திலே மனதிலே கொண்டு தான் செய்வார். God created you, but before he did that, ஆண்டவர் உங்களை உண்டாக்கினார். உங்களை உண்டாக்குறதுக்கு முன்னதாக what role he wanted you to do while you are on planet earth? நீங்கள் பூமியில இருக்கும் பொழுது நீங்கள் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை அவர் உத்தேசித்து அதற்கு ஏற்ற விதத்திலே உங்களை வடிவமைத்திருக்கிறார். He planned exactly how he wanted you to, how you should be serving him, and then he shaped you and me for those tasks. எந்த வேலைக்காக என்று ஆண்டவர் முடிவு பண்றாரோ அதற்கேற்ற விதத்தில் நம்மை வடிவமைத்திருக்கிறார். You are the way you are because you were made for a specific ministry. ஒரு குறிப்பிட்ட இறைப்பணிக்காக தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்திற்காக நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Job 10 verse 8, your hands shaped me and made me. உமது கரங்கள் எனக்கு வடிவை கொடுத்து என்னை உண்டாக்கிற்று. ஏசாயா 43:21, the people I have shaped for myself, God says, will broadcast my praises. இந்த ஜனத்தை எனக்கென்று வடிவமைத்தேன், இவர்கள் எனது துதியை பிரஸ்தாபிப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் தேவனை சேவிக்க வடிவமைக்கப்பட்டீர்கள். You are shaped to serve God. பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. Some animals run, some animals hop, some living beings swim, some hop and some fly. சில உயிரினங்கள் பறக்கிறது, சில உயிரினங்கள் தாவுகிறது, சில உயிரினங்கள் நீந்துகிறது, சில உயிரினங்கள் ஓடுகிறது, சில உயிரினங்கள் பறக்கிறது. எப்படி தேவன் அவர்களை ஷேப் பண்ணாரோ, அந்த உயிரினங்களை ஷேப் பண்ணாரோ அந்த விதத்திலே அது செயல்படுகிறது. அதே போலதான் மனிதர்கள். நாம் தேவனால ஒரு தனித்தன்மையோடு படைக்கப்பட்டோம். We are uniquely designed or shaped to do certain things. எபேசியர் 2:10 நாம் வாசிக்கிறோம். Ephesians 2:10, the Bible says we are God's workmanship, created in Christ Jesus to do good works. தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று தமிழ் பைபிள்ல வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். we are God's workmanship. இந்த workmanship என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையில உள்ள அர்த்தத்தை மொழிபெயர்க்கும் பொழுது போயம், கவிதை, ஒரு கலை உணர்வோடு செய்யப்பட்ட காரியம் என்ற அர்த்தத்தோடு வருகிறதாம். You are not an assembly line product. You are not one of the mass production products. You are God's handicrafted work of art. நீங்கள் ஆண்டவருடைய கரங்களினாலே மிகவும் அழகாக செதுக்கப்பட்ட ஒரு சித்திரம். You are a custom designed, one of a kind
ஒரிஜினல் மாஸ்டர் பீஸ். நீங்கள் ஒரு தனித்தன்மையோடு எந்த ஒரு டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி அல்ல, நீங்கள் ஒரு ஒரிஜினல். நீங்கள் இன்னொரு உயிரினத்தை போல அல்லது இன்னொரு உயிரை போல இன்னொரு நபரை போல அல்ல. You are unique. He carefully mixed the DNA cocktail that created you. தாவீது அதனாலதான் கர்த்தரை துதிக்கிறான். சங்கீதம் 139 13 14 வசனங்கள்ல Psalm 139 verse 13 and 14, நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவர் நாம் பிறக்கிறதற்கு முன்பதாகவே நம்மை அவர் ஏற்படுத்தினார் என்ற காரியங்களை, தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் தாயின் கருவிலே உருவாகிறதற்கு முன்னதாகவே என்னை குறித்து நீர் உம்முடைய மனதிலே நீர் நினைத்தீர். அது மட்டுமல்ல, தாயின் கருவில நீங்கள் இந்த உருவெடுத்து வருகிற பாதை இருக்கிறதே, அந்த 9 மாத காலம். 16 வசனம் பாருங்க, 139 16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்கள். நல்ல கவனிங்க, உருவேற்படும் நாட்கள். He planned every day of your life to support his shaping process. ஆண்டவர் உங்களை அப்படி உருவாக்கும் பொழுதே சில இயற்கை தாளந்துகள், திறமைகள், வரங்கள், ஆழ்தத்துவம், பர்சனாலிட்டி, கிஃப்ட்ஸ், டேலண்ட்ஸ், எபிலிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட்ஸ், பிறகு நீங்க பிறந்ததற்கு பிறகு லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாம் அவர் மிகவும் நேர்த்தியாய் அவர் கண்காணித்து வந்திருக்கிறார், நீங்கள் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. He did all these things so that you can serve him for his glory. இந்த காரியத்தை நாம் எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கண்டு கொண்டால் தேவசித்தம் வாழ்க்கையிலே செய்வதற்கு எளிதாக இருக்கும். நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோமாம். They are wonderfully complex, one translation says. நீங்கள் வெவ்வேறு வகையான காரணங்களின் கூட்டுக்கலவை. சரி, இப்ப நான் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறேன்? ஆண்டவருக்கு சேவை செய்ய வடிவமைக்கப்பட்டிருக்கிறேன். சரி, இப்ப எந்த வடிவிலே நான் இருக்கிறேன்? What shape? To help you remember 5 of these factors, Rick Warren has created a simple acrostic called shape. இவைகளை நன்றாக உங்களது நினைவில் பதித்து வைத்துக் கொள்ள அந்த 5 காரணங்கள், நீங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு 5 ஆங்கில வார்த்தையின் முதல் எழுத்துக்களை வைத்து ஒரு வார்த்தையை ரிக் வாரன் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஷேப் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை. இதைத்தான் இந்த சாப்டரிலும் அடுத்த சாப்டரிலும் நாம் பார்க்க போகிறோம். How God shapes you for your ministry. உங்கள் ஊழியத்திற்காக தேவன் உங்களை எப்படி ஷேப் பண்ணி இருக்கின்றார், எப்படி வடிவமைத்திருக்கின்றார். உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொள்வதற்கு, நோக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு, பர்பஸை தெரிந்து கொள்வதற்கு, வாட் அசைன்மெண்ட் என்று தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய ஷேப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ரிக் வாரன் அவர்கள் சொல்லுகிறார்கள். தேவன் நமக்கு ஒரு பணியை தரும்போதெல்லாம் அதை நிறைவேற்ற தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்ம தகுதிப்படுத்துகிறார். இத்திறமைகளின் கூட்டுக்கலவையே உங்களது வடிவம், ஷேப். ஷேப் என்ற ஆங்கில வார்த்தை SHAPE, ஷேப் என்ற இந்த ஆங்கில வார்த்தை ஒவ்வொரு எழுத்தும் SHAPE
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேக்டர். ஆண்டவர் உங்களை எப்படி வடிவமைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முதலாவது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்கள். இரண்டாவது ஹார்ட், உங்களுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே தேவன் போட்ட அந்த இருதய விருப்பம் என்ன, ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மூன்றாவது திறமைகள், எபிலிட்டிஸ். நாலாவது பர்சனாலிட்டி, ஆழ்தத்துவம், உங்களுடைய தனித்தாள் சுபாவம். ஐந்தாவது எக்ஸ்பீரியன்ஸ், உங்களது அனுபவம். இப்பொழுது இந்த 5 காரியத்தை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இன்றைக்கு இந்த சாப்டர்ல நாம் 2 காரியங்களை பார்த்து நாளைய தினத்தில் இன்னொரு 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். SHAPE. இன்றைக்கு SH மட்டும் பார்க்கலாம். நாளைய தினத்தில் அந்த APE என்ற மீதியான 3 எழுத்துக்களுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், உங்களுக்கு என்ன வேலை தேவன் வைத்திருக்கிறார், என்ன மினிஸ்ட்ரி வைத்திருக்கிறார் என்பதற்கு நீங்கள் புரிந்து கொள்வதற்கு, நீங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு முதலாவது நீங்கள் இன்வென்ட்ரியில கொண்டு வர வேண்டிய காரியம் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். உங்களுக்கு அருளப்பட்ட வரங்களை அறிந்து கொள்ளுதல், உங்களது ஆவிக்குரிய வரங்களின் கிஃப்ட் பேக்கை பிரித்து பார்த்தல். அன்ராப்பிங் யோர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் பேக். உங்களது ஆவிக்குரிய வரங்களின் கிஃப்ட் பேக்கை பிரித்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு அருளின வெகுமதி என்ன, அவர் உங்களுக்கு அளித்த விசேஷித்த கிருபை என்ன. இது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. ஒரு 6 காரியத்தை சிம்பிளா நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நாம் சற்று விரிவாக பார்க்க போகிறோம். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் என்ற காரியம். முதலாவது ஒரு 6 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆவிக்குரிய வரங்கள் என்ற காரியத்தில் நம்பர் 1, ஆண்டவர் எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவிக்குரிய வரங்களை தந்திருக்கிறார். யூ மஸ்ட் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட், எவ்ரி பிலீவர் ஹேஸ் சம் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். வரங்கள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. எவ்ரிஒன் ஹேஸ் சம் கிஃப்ட். இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ங்கிறது விசுவாசிகளுக்கு மட்டும்தான், அவிசுவாசிகளுக்கு கிடையாது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பிலீவர்ஸ். பட் எல்லா விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் சில வரங்களை, கிருபைகளை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரா? எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். வசன ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது. எழுதி கொள்ளுங்கள். ரோமர் 12:4-8, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8-15, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், Romans 12:4-8, 1 Corinthians chapter 12, Ephesians 4:8-15, 1 Corinthians chapter 7 and verse 7. ஆண்டவர் எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவிக்குரிய வரங்களை தந்திருக்கிறார். நாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். கவனியுங்கள். 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. நல்லா கவனிங்க. எல்லாருக்குள்ளும், சரியா, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியனுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக, எளிய தமிழ்ல புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா தவறாக புரிந்து கொள்ளாமல், யாவருடைய நலனுக்காக பிரயோஜனத்திற்கென்று ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுக்கிரகம் எப்படி? ஒருவனுக்கு ஆவியினால் ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளையும் பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு
பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது போல அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இருக்கிறார். சரீரத்தில் உள்ள அங்கங்களைப் போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான செயல்பாடுகள். 1 கொரிந்தியர் 7:7 வாசிக்கிறேன். Chapter 7 verse 7. எல்லா மனுஷரும் என்னை போல ஆக நான் விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. எல்லாரும் என்ன போல இருக்க ஆசைப்படுறேன், ஆனா அந்த ஆசை தவறு. எல்லாருக்கும் ஆண்டவர் அவனவனுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. இது ஆவிக்குரிய வரங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது முதலாவது பாயிண்ட். 6 பாயிண்ட் சொல்ல போறேன். முதலாவது பாயிண்ட், ஆவிக்குரிய வரங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. இதை பிலீவர்ஸுக்கு தான், சரியா? அவிசுவாசிகளுக்கு கிடையாது. 1 கொரிந்தியர் 2:14 பார்த்தீங்கன்னா, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். சரியா? ஸோ ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இட்ஸ் ஒன்லி ஃபார் பிலீவர்ஸ். ஆண்டவர் எல்லாருக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார். நம்பர் 1, வரங்கள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. சரியா? வெரி கிளியர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், யூ காண்ட் earn your spiritual gifts or deserve them. இது எனக்கு தகுதி, இதை அவர் தரணும், இதை நான் விரும்பி பெற்றுக்கொள்ளுவேன். இல்லை இல்லை, நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி பெற்றுக்கொள்ளுகிற விஷயம் அல்ல. எபேசியர் 4 நீங்கள் பார்த்தால், எபேசியர் 4:7, கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாய் நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரு ஈவின் அளவுக்கு தக்கதாக அவர் அருளுகிறார். Christ has generously divided out his gifts to us. They are an expression of God's grace to you. They are gifts. அது ஈவு. You can't earn them. You can't merit them. It is given. எப்படி ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறதோ அதேபோல் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் தேவனுடைய கிரியைகளை செய்வதற்கு அவர் உங்களுக்கு சில கிஃப்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கிறார். எல்லாருக்கும் வரங்கள் உண்டு. நம்பர் 1, வரங்கள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. 2வது, வரங்களை நீங்கள் மெரிட் பண்ணி வாங்க முடியாது. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. You have to discover it and probably develop it. You cannot design it for yourself. You can't decide as to what you will have. So வரங்கள் எல்லாருக்கும் உண்டு. வரங்கள் என்பது கிஃப்டா கொடுக்கப்படுகிறது. 3வது, வரங்களை குறித்து you can't choose. God determines that. 1 கொரிந்தியர் 12:11, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். So you cannot choose. You cannot earn it. You cannot choose it. But everybody has something. You just have to discover it. 4வது, ஆண்டவர் வெரைட்டியை விரும்புகிறார். நாம் தனித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். No single gift is given to everyone. அதாவது இங்க நம்ம சபையில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஒரு வரம் இருக்கு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நான் சொல்றது புரியுதா? One gift is not given to everyone. சிலருக்கு கொடுத்து சிலருக்கு கொடுக்காம இருப்பாரு. ஏனென்றால் இவன் இருக்கிறதை வைத்து அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். No single gift is given to everyone. 1 கொரிந்தியர் 12:29-30. எல்லாரும் அப்போஸ்தலரா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா,
எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதம் செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? எல்லாருக்கும் ஒரே வரம் என்று எந்த வரமும் கொடுக்கப்படவில்லை. Is there one gift which everyone has என்று நீங்கள் லிஸ்ட் பண்ண பார்த்தால் அப்படி ஒண்ணுமே இருக்காது. No one gift is given to everyone. அது 4வது. 5வது no individual receives all gifts either. ஒரே ஆளுக்கு எல்லா வரத்தையும் ஆண்டவர் கொடுப்பதும் இல்லை. ஒரே வரத்தை எல்லாருக்கும் கொடுப்பதும் இல்லை. எல்லா வரங்களையும் ஒருத்தருக்கும் கொடுப்பது இல்லை. If you had them all, you would not want to be with anyone. You would have no need for anyone else. That will defeat God's another purpose, fellowship. ஆண்டவருடைய இன்னொரு நோக்கமாகிய ஐக்கியத்தை அது பாதிக்கும். ஆகவே ஆண்டவர் எல்லாருக்கும் அல்லது ஒருவருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை. அது 5வது. இதுவரைக்கும் எத்தனை பார்த்திருக்கிறோம்? 5 காரியங்கள். ஆண்டவர் எல்லா விசுவாசிகளுக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார். இது கிஃப்ட். இதை நீங்க சூஸ் பண்ண முடியாது. ஒரே கிஃப்டை எல்லாருக்கும் கொடுக்கல. எல்லாருக்கும் ஒரே கிஃப்டை ஆண்டவர் கொடுக்கல. ஒரே கிஃப்டை எல்லாருக்கும் கொடுக்கல. 5வது, எல்லா கிஃப்டையும் ஒரு ஆளுக்கும் கொடுக்கல. 6வது, your spiritual gift is not given for your benefit but for the benefit of others. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்கள் உங்களுடைய நலனுக்காக அல்ல, அது பிறனுடைய நலனுக்காக. 1 கொரிந்தியர் 12:7, 1 Corinthians 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுல கொஞ்சம் கரெக்ஷன், கிளாரிட்டி. ஒரிஜினல் லாங்குவேஜில், இங்கிலீஷில், எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்றால், ஆவியின் அனுக்கிரகம், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், இட் இஸ் நாட் ஃபார் யோர் செல்ஃப். பட் இந்த இடத்துல ஒரு 250 வருஷத்துக்கு முன்னால ஜீகன் பால்கு ஒரு மிஷனரி நமக்கு தமிழ் பைபிளை மொழிபெயர்த்ததுனால அன்றைக்கு அவருக்கு இருந்த அந்த தமிழ் சொற்களை வைத்து அவனுக்கு என்று சொல்லும்பொழுது எல்லாருக்குங்கிற அந்த மீனிங்ல தான். இங்க பாருங்க 11ஆம் வசனம், இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படின்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறாருங்கிற மீனிங் தான் இல்லையா? அப்ப அது எல்லாருக்கும், யாவருக்கும் என்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. கவனிங்க, இப்படி வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 12:7, ஆவியினுடைய அனுக்கிரகம் யாவரின் பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரைமரியிலே இந்த கொரிந்து சபையில் இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் செல்ஃபிஷா இருந்ததுதான் பிரச்சனை. அடுத்த அதிகாரத்தில் அன்பை குறித்து அவர் பேசுவார். 14ஆம் அதிகாரத்தில் திருப்பி வரங்களை குறித்து பேசுவார். கன்சிடர் அதர்ஸ் என்பதுதான் த லார்ஜர் தீம் இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில். ஆகவே இந்த இடத்துல வரங்களை நீ பிறரை கட்டுவதற்காக பயன்படுத்த வேண்டும். You should use spiritual gifts to build others. ஆவியினுடைய அனுக்கிரகம் யாவரின் பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டது. It is given for the common good என்று இங்கிலீஷ்ல இருக்கிறது. God planned it this way so we would need each other. நாம் ஒருவருக்கொருவர் தேவை என்ற நிலையிலே நம்மை வைப்பதற்காக ஆண்டவர் இப்படி ஏற்படுத்தினார். நம்ம எல்லாரும் நம்முடைய வரங்களை பயன்படுத்தும் பொழுது, வரும் பொழுது நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். யாராவது தங்களுடைய வரங்களை பயன்படுத்தாவிட்டால் வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய வரத்தை செயல்படுத்த வேண்டிய வரலைன்னா, செயல்படுத்தலைன்னா யூ கெட் சீட்டட். அதே போல நீங்க மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருந்தால் யூ ஆர் சீட்டிங். திஸ் இஸ் வை வி மஸ்ட் டிஸ்கவர் அவர் கிஃப்ட்ஸ். அதனால தான் நாம் நம்முடைய வரங்களை பயன்படுத்த வேண்டும். an unopened gift is worthless. கிஃப்ட் அன்ராப் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஆவியின் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த அடிப்படை சத்தியத்தை நான் அறியாமல் இருக்கும் பொழுது
அல்லது நான் மறந்து போகும் பொழுது சபையிலே பிரச்சனை வருகிறது. 2 காமன் ப்ராப்ளம்ஸ். 2 பொதுவாக வருகிற பிரச்சனை. ஒன்று கிஃப்ட் என்வி, இன்னொன்று கிஃப்ட் ப்ரொஜெக்ஷன். ஒன்று மற்றவர்களின் வரங்களை கண்டு பொறாமைப்படுதல், இன்னொன்று தனது வரத்தை முக்கியப்படுத்தி காட்டுதல். போத் ஆர் ராங். கிஃப்ட் ப்ரொஜெக்ஷன், பாரு எனக்கு இந்த வரம் இருக்குது என்று தன்னை மேன்மைப்படுத்துவதற்காக அதை அப்படியே வெளிப்படுத்தி காட்டுவது, அல்லது மற்றவர்களும் என்னை போல இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றது. நமக்கு தேவன் எப்படிப்பட்டதான கிருபைகளை கொடுத்திருக்கிறாரோ அதே போல அவங்களும் செயல்படணும்னு பிரஷர் பண்றது, அல்லது என்னுடைய வரங்கள் தான் மேலான வரங்கள் என்று இதை ஹைலைட் பண்ணி காட்டுறது. கிஃப்ட் ப்ரொஜெக்ஷன். இன்னொன்று கிஃப்ட் என்வி, மற்றவர்களின் வரங்களை கண்டு பொறாமைப்படுதல். Feeling dissatisfied with what you have, becoming jealous of what he has. 1 Corinthians 12:5. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஐந்து காரியங்கள் இல்லையா? ஷேப் என்ற காரியம், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், ஹார்ட், எபிலிட்டி, பர்சனாலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கிறோம்? ஒன்று தான் பார்த்துருக்கிறோம். சம்டைம்ஸ் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆர் ஓவர் எம்பசைஸ்ட் டு த நெக்லெக்ட் ஆஃப் தி அதர் ஃபேக்டர்ஸ் காட் யூசஸ் டு ஷேப் யூ ஃபார் சர்வீஸ். ஆண்டவர் உங்களை இந்த 5 காரியத்தை வைத்து உங்களை உருவாக்குகிறார். ஒரு காரியத்தை மட்டும் மேன்மை பாராட்டக்கூடாது என்று ஆக்கியோன் மிக அழகாக ஞானமான ஒரு வார்த்தையை, ஒரு பேலன்ஸ்டு தாட்டை இங்கே சொல்லுகிறார். your gifts, spiritual gifts, ஆவிக்குரிய வரங்கள் இப்போ படித்தமே, reveal one key to understanding God's will for your ministry. But your spiritual gifts are not the total picture. There are 4 more things. Amen. 5 காரியங்கள் உண்டு. இந்த ஒரு காரியத்தை மட்டும் வைத்து நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, இதை மட்டும் நீங்கள் முக்கியப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு 5 திறவுகோல்களை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வடிவமைப்பை புரிந்து கொள்வதற்கு, to discover your shape, God has given you 5 keys, and spiritual gift is just one key. Are you there? எனக்கு எந்த வேலையை தேவன் வைத்திருக்கிறாரோ அதற்கு வேண்டிய வரங்களை தேவன் எனக்கு கொடுத்திருப்பார். ஷேப் என்ற வார்த்தையை வைத்து படித்துக் கொண்டிருக்கிறோம். எஸ் என்ற வார்த்தை ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், அதை பார்த்து முடித்திருக்கிறோம். இப்பொழுது 2வது காரியம், ஹார்ட். லிஸ்னிங் டு யுவர் ஹார்ட். உங்களது இருதயத்திற்கு செவி கொடுத்தல். தெளிவாக பேசுவோம். பைபிள்ல இந்த ஹார்ட் என்ற வார்த்தை ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய பாசம், உங்களுடைய பிரியம் ஆகிய காரியங்களோடு கூட இணைத்து சொல்லப்பட்டு இருக்கிறது. Your heart represents the source of all your motivation. உங்களது இருதயம் என்பது உங்களது எல்லா ஊக்கத்திற்கும் ஊற்றாக விளங்குகின்றது. What you love to do, what you care about most. எது உங்களுக்கு முக்கியமாய் தோன்றுகிறது? எதை ரொம்ப நேசிக்கிறீங்க? சொல்லுவோம்ல நம்ம, I love you with all my heart. நான் முழு இருதயத்தோடு சொல்றேன், நான் உன்னை நேசிக்கிறேன். தண்ணீரில் பார்க்கும்போது முகம் பிரதிபலிப்பது போல மனிதனுடைய இருதயம் அவனை பிரதிபலிக்கும் என்று நீதிமொழிகள் 27:19 சொல்லுகிறது. As a face is reflected in water, so the heart reflects the person. உங்கள் இருதயம் தான் நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது. உங்களுடைய இருதயம் உங்களுடைய உண்மையான நபரை காட்டுகிறது. Your heart reveals the real you. மற்றவங்க உங்களை குறித்து என்ன நினைக்கிறாங்களே அது அல்ல நீங்கள்.
உங்களுடைய சூழ்நிலை உங்களை சில விதத்தில் செயல்பட வைக்கிறதே, அது அல்ல. நீங்கள், உங்கள் இருதயம் அதற்கு நல்லா தெரியும் நீங்க யாருன்னு. your heart determines why you say the things you say, why you feel the things you feel, why you do the things you do, why you act the way you act. நீங்கள் ஏன் சில காரியங்களை செய்கிறீர்கள், ஏன் சில காரியத்தை உணர்கிறீர்கள், ஏன் சில காரியங்களை செய்கிறீர்கள் என்பதற்கெல்லாம் காரணம் உங்கள் இருதயம். மத்தேயு 12:34, சங்கீதம் 34:7, நீதிமொழிகள் 4:23 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Your heart determines why you say the things you say, why you feel the things you feel, why you act the way you do. நீங்கள் எதை செய்கிறீர்களோ, எதை உணர்கிறீர்களோ, எதை சொல்லுகிறீர்களோ, அதற்கெல்லாம் பின்னாலே ஒரு ஊற்று இருக்கிறது, அது இருதயம். மத்தேயு 12:34, சங்கீதம் 34:7, நீதிமொழிகள் 4:23. நல்லா கவனிங்க, இருதயத்தை குறித்து பார்க்கலாம். பிசிக்கலா நம்ம எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மை கொண்ட ஒரு இருதயம் துடிப்பு இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய இருதய துடிப்பின் ராகமும் தாளமும் வேறு. உங்களுக்கு தெரியுமா? Every heartbeat, it's amazing that out of billions of people who have ever lived, no one has had a heartbeat exactly like yours. உலகத்தில் எத்தனையோ பில்லியன் மக்கள் வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். ஒருவருக்கும் உங்களுக்கு அந்த இருதயம் துடிக்கிற அந்த துடிப்பினுடைய அதே விதமாய் ஒருத்தருக்கும் இருந்தது இல்லையாம். எப்படி உங்களுடைய கைரேகை, எப்படி உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், எப்படி உங்களுடைய ஐ பிரிண்ட், எப்படி உங்களுடைய வாய்ஸ் பிரிண்ட் வேரியேஷனோட காணப்படுகிறதோ, அதே போல உங்களுடைய ஹார்ட் பீட்டும். Our hearts beat in slightly different patterns. இது நம்முடைய பிசிக்கல் ஹார்ட். சரியா? இப்ப கவனிங்க, முக்கியமான பாயிண்ட், நம்முடைய இமோஷனல் ஹார்ட் பீட். எல்லாருக்கும் அப்படி தனித்தன்மையோடு இருக்கிற ஒரு இமோஷனல் ஹார்ட் பீட், ஒரு இருதய உணர்வு உண்டு. அது எப்படி செயல்படும் தெரியுமா? சில சப்ஜெக்டை பேசும் பொழுது, சில ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க ஈடுபடும் போது, சில சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதற்குள்ளே ஒரு பரவசம் உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு எழுச்சி உண்டாகும். We instinctively care about some things and not about others. These are clues to where you should be serving. ஒரு natural inclination, emotional heartbeat. Another word இதற்கு பேஷன், பேரார்வம், பொங்கி எழுகிற உணர்வு. சில சப்ஜெக்ட்ஸ் குறித்து உங்களுக்கு ரொம்ப பேஷனேட்டா இருக்கும். ஆனா இன்னும் சிலருக்கு அதை குறித்து ஒரு அக்கறையே இருக்காது. அல்லது உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டை குறித்து இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்னொரு சப்ஜெக்ட்ல இருக்காது. There are certain subjects you feel very passionate about and others you couldn't care less about. சில அனுபவங்கள் உங்களை அப்படியே சுவாரஸ்யப்படுத்தும், உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும். சில நிகழ்வுகள் உங்களுக்கு சலித்து போக பண்ணும், போர் அடிக்கும், அழுகணும் போல இருக்கும், விட்டா போதுன்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு அது பேஷனா இருக்கும். These reveal the nature of your heart. உங்களுடைய இருதயத்தின் தன்மையை அதை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் வளரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி பருவத்தில் நீங்க சில காரியத்துல பேரார்வத்துடன் காணப்படுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்கும் அந்த பேரார்வம் இருந்திருக்காது. சில சப்ஜெக்ட் மேட்டர்ல உங்க குடும்பத்தில் யாருக்கும் அந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காது. உங்களுக்கு மட்டும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது எங்க இருந்து வந்துச்சுங்கிற கேள்வி வரும் இல்லையா? இட் கேம் ஃப்ரம் காட். இட் கேம் ஃப்ரம் காட். God gave you some inborn interests and it is for a purpose. Your emotional heartbeat, உங்களுடைய அந்த இருதயத்தின்
அந்த பேரார்வம் இருக்கிறதே, அதுதான் இரண்டாவது திறவுகோல். ஆண்டவர் உங்களை எப்படி ஷேப் பண்ணி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு. Don't ignore your interests. Consider how they might be used for God's glory. உங்களுக்கு இயற்கையாகவே ஆர்வமாக இருக்கிற சில காரியங்களை நீங்கள் அதை தள்ளி போடாமல் இருங்கள். அதை குறித்து சற்று யோசியுங்கள். அதை வைத்து எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்பதை பாருங்கள். சில காரியங்கள் உங்களுக்கு பேரார்வமாக இருக்கிறது. I like numbers. I'm fascinated with numbers. எண்ணிக்கை. மேத்ஸ் என்னுடைய பிரியமான சப்ஜெக்டான்னு கேட்டிங்கன்னா, நாட் ரியலி. 10th 99 வாங்கினேன் 100க்கு. பட் மேபி ஐ டூ ஹேவ் அ குட் பிரெயின் ஃபார் நம்பர்ஸ். சில ஊழியர்கள், ரொம்ப சீனியர் சில லீடர்ஸு, பெரிய மூமெண்ட்டுடைய லீடர்ஸு வந்து என்கிட்ட சில நேரம் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு இந்த நம்பர் அளவெல்லாம் வரமாட்டேங்குது, உனக்கு அது நல்லா வருது, எனக்கு கொஞ்சம் இந்த லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் எல்லாம் போடுறதற்கு எனக்கு உதவி செய்யணும், நீ வா என்று கூப்பிட்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு 5-6 ஆர்கனைசேஷன்ஸுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்க்கு, நான் பெரிய மூமெண்ட்ஸ் இன் இந்தியா, ஐ ஹவ் சர்வ் தெம் ஃபார் a period of time, but with great joy. I just love that. அதற்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். எங்க வீட்டில் அப்படி யாருக்கு இருக்கு? அப்படி யாருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப பாருங்க, அந்த ரிசர்ச் தமிழ்நாடு குறித்து, பீகாரை குறித்து, இந்தியாவை குறித்து, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பர்சன் அப்படின்னு இல்ல ஜோக்கா சொல்லுவாங்க. But I use that for God's glory. அந்த என்னுடைய அனாலிட்டிக்கல், அந்த ப்ராசஸ் திங்கிங், பிராக்டிக்கல் நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் நம்பர்ஸ், அப்படிப்பட்ட ஒரு பிராக்மேட்டிக் திங்கிங் பர்சன் நான். எதையும் எடுத்தா இதை 5 ஸ்டெப்ல செய்ய முடியுமா, 10 ஸ்டெப்ல செய்ய முடியுமா, how to get it, what are the odds, obstacles, strategic thinking, இதற்கு தேவன் எனக்கு அந்த ஒரு பிரெயினை கொடுத்திருக்கிறார். இட்ஸ் நேச்சுரல் ஃபார் மீ. என்ன போயிட்டு யாராவது ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு ஜோ பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் உண்மையா சொல்றேன், நான் செய்யணுமேனு செய்ய வேண்டிய சில சூழ்நிலையில போய் செய்வேன். அது எனக்கு நேச்சுரலாக இருக்கிற காரியம் கிடையாது. அவங்கள பற்றி கேர் பண்ணலாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன செலவு தேவை, ஃபோனில் கேட்பேன், அதை என்ன அரேஞ்ச் பண்ண முடியும், அவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும், எப்படி கனெக்ட் பண்ண முடியும் பீப்புளை, அவங்க நல்லாயிட்டாங்களா விசாரிக்கிறது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்களோடு கூடல அந்த நேரத்தில் அப்படி இருக்கிறது, அவங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லணும்னு தெரியாது சில நேரத்தில். தட்ஸ் நாட் நேச்சுரல். பாஸ்டோரல் காரியம் எனக்கு நேச்சுரலாக எனக்கு இல்லை. ஆனால் ஒரு ரூமில் ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிற ரூமில் அடுத்த 5 வருஷம் என்ன செய்யணும்னு பிளான் பண்ணலான்னு சொன்னால், எனக்கு அன்னைக்கு டெட் டயர்டான டேயாக கூட இருக்கலாம். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஐ கேன் ஒர்க் வித் அ ஒயிட் போர்ட் அண்ட் மார்க்கர் வித் அ டீம் ஆஃப் பீப்புள். ஐ லவ் தட். பட் சிலருக்கெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சோன்னா தூக்கம் வந்துடும். அவங்களுக்கு அது பேஷன் கிடையாது. Don't ignore your interests. Consider how they might be used for God's glory. Gadgets, ஐபேட், ஃபோனில் பல காரியத்திற்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரியங்களுக்கு யூஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர். ரியலாக சொல்கிறேன், தட் இஸ் நாட் மை ஸ்ட்ரெங்க், டெக்னாலஜி. அதற்கு ஐ வுட் நீட் பீப்புள். தேர் ஆர் பீப்புள். ஒரு புது காரியம், ஒரு கார் எனக்கு ஒரு ஃபேசினேஷனே கிடையாது. நிறைய நேரம் நான் காரில் ட்ராவல் பண்ணும்போது, எந்த காரில் வந்தீங்கன்னு கேட்டால் எந்த கலர்னு தெரியாது, எந்த கார்னு தெரியாது, அந்த கார் பிராண்டு கூட தெரியாது. நீங்கள் இந்த காரில் வந்தீங்க தெரியலையே. ஐ எம் நாட் அ கார் பர்சன். இந்த காரு அந்த காரு, இவ்வளோ புது கார் வந்திருக்குது, இத்தனை மைலேஜ், இது அது நிறைய சொல்லுவாங்க. இந்த காரை பார்த்தீங்களா, அந்த காரை பார்த்தீங்களா. i10 ஒரு காரை கிஃப்டா ஒருத்தங்க கொடுக்குறாங்க.
மிஷன் ஊழியத்திற்கு அவர்களுடைய சர்ச்சுடைய மிஷன்ஸ் சொல்றாங்க. நான் அனௌன்ஸ் பண்ணும்போது i20 சொல்றேன். எனக்கு அப்படி ஒரு கார் i10 ஒன்று இருக்குன்னு கூட எனக்கு தெரியல பாருங்க. See, I'm not a car person. கம்ப்ளீட்டா நமக்கு அந்த ஸ்டோரேஜ்ல பிரெயின்ல அதற்கு ஸ்பேஸே இல்லை. சிலருக்கு லேட்டஸ்ட் கார்ஸ் எல்லாமே தெரியும். There is a reason that you love to do these things. See how you can use it for God's glory. Repeatedly the Bible says to serve the Lord with all your heart. முழு இருதயத்தோடு தேவனை சேவியுங்கள் என்று பைபிள் சொல்லியிருக்குதே. உபாகமம் 11:13, 1 சாமுவேல் 12:20, ரோமர் 1:9, எபேசியர் 6:6. God wants you to use your natural interests to serve him and others. God wants you to use your natural interests to serve him and others. உங்களுடைய இயற்கையாக இருக்கிற காரியங்கள். God wants you to serve him passionately, not dutifully. உங்களுடைய இருதயம் அதுல இல்லைன்னா உங்களுக்கு அதுல அந்த பேரார்வம் இருக்காது, பொங்கி எழுகிற உணர்வு இருக்காது, அதுல அந்த ஒரு உற்சாகம் இருக்காது, கடமையாக இருக்கும். பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும், அதை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, அது என் மேல் விழுந்த கடமைன்னு சொன்னாலும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஐ எம் வெரி பேஷனேட் அபவுட் ரீச்சிங் த லாஸ்ட். பேஷன். இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறதை பார்த்தார். பேஷன். அதிலிருந்து தான் வருது இந்த வார்த்தை கம்பேஷன், கம்பெல்லிங் பேஷன். அழுத்தும் பேரார்வம், இதை எதையாகிலும் செய்யணுங்கிற ஒரு பொங்கி எழுகிற ஒரு உணர்வு. நல்ல சமாரியன் குத்துயிரும் கொலையுருமா கிடக்கிற ஒருவனை பார்த்து அவன் மனதுருகுகிறான். மனதுருக்கம் என்ன பண்ணுகிறது? அவனுடைய ரூட்டை மாத்துது. அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு ஆளு. ஆனா பாருங்க, அவன் நின்று அந்த ராத்திரி சத்திரத்துல தங்கி மறுநாள் புறப்பட்டு போகும் பொழுது காசை கொடுத்து வேற ஏதாவது செலவாக நான் திரும்பி வரும்பொழுது கொடுக்கிறேன். பணம் செலவழிக்கிறதுக்கு ரெடி, டைம் செலவழிக்கிறதுக்கு ரெடி, ஷெட்யூலை ரீப்ரையாரிட்டைஸ் பண்றதுக்கு ரெடி. பேஷன் இருக்கும் பொழுது, when you have passion, you will want to do something. I have to doங்கிற attitude இருக்காது, I want to doங்கிற attitude இருக்கும். செய்யணுமேங்கிற மனப்பான்மை இருக்காது, செய்ய விரும்புகிறேன் என்ற மனப்பான்மை இருக்கணும். கடமை அல்ல, ஒரு பேரார்வம். ஆண்டவர் அப்படித்தான் முழு இருதயத்தோடு என்னை சேவிக்கணும் நீங்கன்னு சொல்றார். People rarely excel at tasks they don't enjoy doing or feel passionate about. நீங்கள் விரும்பி செய்யாத காரியங்கள் அதுல நல்விளைவுகளை பார்க்க முடியாது. If you do anything with I have to attitude, நான் செய்யணுமேங்கிற மனப்பான்மையில செஞ்சீங்கன்னா you will have bad results. செய்ய விரும்புகிறேன் என்ற மனப்பான்மை, இப்ப டியூட்டி கொடுங்க, கிளீனிங் டியூட்டின்னு சிரித்த முகத்தோடு செய்கிறவர்களும் உண்டு, அதை நேர்த்தியாக செய்கிறவர்களும் உண்டு, முறுமுறுத்து கொண்டே செய்கிறவர்களும் உண்டு, அதை சரியாக செய்யாமல் போகிறவர்களும் உண்டு. பைபிள் காலேஜில் கிளீனிங் டியூட்டி என்று சொல்லி வெள்ளிக்கிழமை தோறும் கொடுக்கிறது உண்டு. அதுல சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரித்த முகத்தோடு ரொம்ப சந்தோஷமா செய்வாங்க. சிலர் பாருங்க முறுமுறுத்துக்கிட்டே செய்வான். அந்த முறுமுறுத்துக்கிட்டே செய்கிறவனுடைய வேலையை போய் பாருங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல நிறைய குறைகள் இருக்கும். அது நல்லாவே செஞ்சிருக்க மாட்டான். என்ன செய்யணுமேங்கிற உணர்வோடு செஞ்சான். attitude was wrong. Your attitude determines your results. நீங்கள் அதை உற்சாகமா செய்யணுங்கிற மனப்பான்மையில செஞ்சீங்கன்னா, ஐ ஹாவ் டு attitudeல செஞ்சீங்கன்னா, you will not feel tired. You will feel energetic. You want to do it well.
and finally you get good results. Bad attitude. Bad attitude. ஒரு செய்யணுமேங்கிற மனப்பான்மை, முழு ஈடுபாடு இருக்காது. களைத்து போவான். இதெல்லாம் செய்ய சொல்றாங்களேன்னு நினைத்து அவன் வேதனைப்படுவான். ஒழுங்கா செய்ய மாட்டான். People rarely excel at tasks they don't enjoy doing or feel passionate about. இங்க பாருங்க, இன்னர் ப்ராம்ப்டிங், உள்ளான உந்துதல் can point you to the ministry God intends for you to have. முதல்ல சர்ச் பிளான்டிங் ஒர்க்கு எப்படி நான் போனேன்? யாரோ சொல்லி போகல. இன்னைக்கு சர்ச் பிளான்டிங்னு சொல்றேன். பட் எப்படி ஆரம்பிச்சது? கிராம ஊழியத்துக்கு போவேன். அங்க தெருப்பிரசங்கம் பண்ணுவேன். அங்க திரளான மக்கள் முன்னால ஒரு 50, 60, 100 பேர் இருக்கும் பொழுது இவங்களுக்கு இயேசு தெரியலையே, எப்படி சொல்றதுங்கிற ஒரு ஆதங்கம். எப்படி பேசுவேன்? நான் நல்லா பேசணும், என் டீம்ல இருக்கிறவங்களாம் நல்லா பேசுறேன்னு சொல்லணும். அது என் மைண்ட்ல இருக்காது. சடனா மறந்துடுவேன். எல்லாரையும் பார்த்து இவங்களுக்கு எப்படியாவது தெளிவா சொல்லிடணுமே என்று காரியம் வரும்பொழுது அது பெட்டரா வரும். பிறகு தொடர்ந்து சில மாதங்கள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது, சில வருடங்கள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது, அதே கிராமத்திற்கு மறுபடியும் போகும் பொழுதெல்லாம் அதே மக்கள் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்தவர்கள் திருப்பி ஒப்பு கொடுக்குறாங்களேங்கிற காரியத்தை கண்டுபிடித்து எங்க பாஸ்டர் கிட்ட சொன்னேன். பாஸ்டர், we need to do something about it. என்னன்னு கேட்டாரு. இந்த மக்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்றோம், இவர்களை தொடர்ந்து பராமரிக்கிறதற்கு சபைகள் ஆரம்பிக்கப்படணும், சர்ச் ஆரம்பிக்கணும். சரிப்பா, நல்ல ஐடியா. யார் செய்வா? நான் போறேன் பாஸ்டர். 1990 I went to start my first church. அந்த கிராமத்தில் போன திருப்தியா? 1 வருஷம் 1.5 வருஷம் அங்க இருந்தேன். ஆனா எனக்கு திருப்தி இல்லை. அங்கே கிராமத்தில் அழுவுறேன் தனியா. ஆண்டவரே, இந்தியாவில் எத்தனை லட்சம் கிராமங்கள் உண்டு, சபை இல்லாத கிராமங்கள். இங்க நான் ஒரு கிராமத்துல இருக்கிறேன். இது போல எத்தனை கிராமத்தை நான் செஞ்சிட முடியும்? என் லைஃப்ல ஒரு 20 சபையை செஞ்சிட முடியுமா? ஒவ்வொரு இடத்துலையும் 2 வருஷம் 3 வருஷம் இருந்து இன்னொருத்தட்ட உருவாக்கி கொடுத்துட்டு அப்படியே போனோம்னா 20 செஞ்சிடலாம், 30 செஞ்சிடலாமா? அது எந்த மூலைக்கு என்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு வருது. 1990 when I was just 25 years old, I used to cry in சிங்கப்பெருமாள் கோயில். பாருங்க, அந்த நேச்சுரலா ஆண்டவர், இது ஆண்டவர் கொடுத்த ஒரு விருப்பம். நான் வந்துருச்சு நான் சொல்லல. ஆண்டவர் நமக்குள்ள விருப்பத்தை போடுவார். பிலிப்பியர் 2:13, விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். It is he who gives you the desire and the will to do it. பிலிப்பியர் 2:13 ஆண்டவர் என் உள்ளத்துல போட்டார் என்று நம்புகிறேன். அங்கே அழுததை கர்த்தர் பார்த்தார். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இது பரிகாரம் அல்ல. அந்த நேரத்தில் தான் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த தரிசனத்தில் நான் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவரே, எப்படி பயிற்சி கொடுப்பேன்? எனக்கே பயிற்சி இல்லையே. ஒரு 2 வருஷம் எனக்கு பயிற்சிக்காக ஒதுக்குகிறேன். 92, 93 ஒதுக்குனேன். கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு பைபிள் காலேஜ் கொடுத்தார். படித்தேன். சர்ச் பிளான்டிங் இப்போ கடந்த ஒரு 34 வருஷமா சர்ச் பிளான்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சிங்கப்பூர்ல 7 சர்ச் பிளான்ட் பண்ணோம், 32 அவுட்ரீச் பிளான்ட் பண்ணோம். பாருங்க, இது இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் அது பெருகிக்கிட்டு தான் இருக்குது. சர்ச் இல்லாத இடத்துல சர்ச் ஆரம்பிக்கணும், சர்ச் இல்லாத இடத்துல சர்ச் ஆரம்பிக்கணும். என்னுடைய கிளாஸ்மேட் 94 மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கும் பொழுது பர்மாவில் இருந்து ஒரு லியான்தாங், அவன் அபிஷேகம் பெற்றிருந்தான். ஆனால் அவனுடைய நண்பர்கள் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் ஒரு 30-40 பேர் கான்டாக்டில் இருக்கிறவங்க அபிஷேகம் பெறாதவர்கள். அபிஷேகம் பெறணும், பேப்டிஸ்ட் பேக்ரவுண்டு சொல்லி கொண்டிருந்தான். பிறகு அவன் சர்ச் பிளான்டிங் பண்ணுற காரியத்தை குறித்து அவன் பேசிக்கொண்டு இருந்தபடினால நான் கிளாஸ்மேட்டு ஹாஸ்டலில் ஒன்றா இருந்தோம். எனக்கு அப்போ 29 வயசு, திருமணம் ஆகலை. I was married when I was 30. அந்த டைமில் என்னுடைய கிளாஸ்மேட்டு, என்னுடைய ஹாஸ்டலில் இருந்த பையன், அவனை குறித்து இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னுடைய சர்ச் லீடர்ஸ்க்கு. பிறகு பர்மாவுக்கு 94 நவம்பர் போய் அங்கே இவன் கிராஜுவேட் பண்ணி போனவன் அந்த லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு 3 நாள் செமினார் அவங்களுக்கு வச்சு அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணி அங்கே உள்ள 50 பேரும் அபிஷேகம் பெற்றார்கள். அந்த பேப்டிஸ்ட் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க 94. பிறகு அவர்கள் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னார்கள். வலதுகரத்தின் ஐக்கியத்தை கொடுத்து, ரைட் ஹேண்ட் ஃபெல்லோஷிப் கொடுத்து. 2014 போயிருந்தேன், 20வது ஆண்டு விழா. 300 சபைகள் ஆரம்பித்திருந்தார்கள்.
ஸ்கூல் ஆஃப் பைபிள் அண்ட் மிஷன்ஸ்னு சொல்லி, ஸ்கூல் ஆஃப் பைபிள் அண்ட் மிஷன்ஸ்னு சொல்லி ஒரு சிலபஸ் போட்டு, முதல் பைபிள் ஸ்கூல் முதல்ல நான் டிசைன் பண்ணது அதுதான். சிலபஸ்லாம் போட்டு மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்ணி, அங்கே 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் சிங்கப்பூர்ல இருந்து ரெடி பண்ணி, அவனுக்கு லியான் தாங்குக்கு ஹெல்ப் பண்ணி முதல் பேட்ச் ஆரம்பித்தோம். இன்றைக்கு நிறைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு ஐ திங்க் 400+ சர்ச்சஸ். மியான்மர் அப்போஸ்டாலிக் சர்ச். பேஷன். அதாவது சிங்கப்பூர்ல இருந்தாலும் சர்ச் பிளான்டிங், கிளாஸ்மேட்டுக்கு சர்ச் பிளான்டிங், இப்ப பீகார்ல சர்ச் பிளான்டிங், யூபியில சர்ச் பிளான்டிங், இந்த முழு இந்தியாவில் சர்ச் பிளான்டிங், நேபரிங் நேஷன்ஸ்ல சர்ச் பிளான்டிங். இந்த விருப்பம் 89, 88 கிராமங்கள்ல போய் ஊழியம் செய்யும் பொழுது தேவன் எனக்கு உள்ளத்துல போட்ட விருப்பம். உங்க உள்ளத்துல தேவன் இதுல விருப்பத்தை போட்டிருக்கிறார். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். தரிசனத்தை உட்புகுத்தி ஆட்களை செட்டப் பண்ணி சில காரியத்தை இனிஷியேட் பண்ணுவதற்கு புஷ் பண்ணி விடுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறேன். நோட்ஸ் ரெடி பண்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட், டீச் பண்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் இந்த ஒரு சாப்டரை ரெடி பண்றதற்கு நான் இது வரைக்கும் இந்த புஸ்தகத்தை ஒரு 20 முறை படிச்சிருப்பேன், ஒரு 5 முறை டீச் பண்ணியிருப்பேன். நான் இந்த புக்கை நான் தான் மொழிபெயர்த்தேன் தமிழ்ல. அப்படி இருந்தோம். இப்ப உங்களுக்கு டீச் பண்ணுவதற்காக ஏனோதானோ என்று அல்ல. அந்த எக்ஸலன்ஸ் வரும் எப்பனா when there is heart for it. கான்ஸ்டன்டா ஒருத்தர் நல்லா செய்யலன்னு வச்சுக்கலாம் வேலை, ஒரு காரியத்தை, you should know that they are not graced for that, they are not gifted for that. It could be just an attitude problem, that is another issue, but oftentimes there could be a mismatch for the job. எந்த வேலையிலுமே உருப்படி இல்லைன்னு சொன்னா அவன் தருதல ஒன்றும் பண்ண முடியாது. அது அவனுடைய கேரக்டர் ஃப்ளா. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் கஷ்டப்பட்டு எனக்கு வேலை இது பிடிக்கல தான், என்ன பண்ணுறது, சம்பளம் நல்லா கொடுக்குறாங்க, வேலை செஞ்சு நான் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இல்லை எதை ஆசைப்படணும் அதை செய்வேன். நோ 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 நோ, ராங் அப்ரோச் பிரதர், ராங் அப்ரோச் சிஸ்டர். டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப் இன் அ ஜாப் தட் டசன்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஹார்ட். பிக் மிஸ்டேக். நீங்க ஹார்ட்ல இருந்து சேவை செய்றீங்கிறத காட்டி கொடுக்கிற 2 காரியம் சொல்றேன். நம்பர் 1 enthusiasm, நம்பர் 2 effectiveness. நம்பர் 1 enthusiasm, நம்பர் 2 effectiveness. நீங்க இருதயத்தை எல்லாவற்றையும் இருதயத்தோடு செய்யணும்ல, serve the Lord with all your heart. அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே repeatedly the Bible says serve the Lord with all your heart என்று சொன்னேன். உபாகமம் 11:13, 1 சாமுவேல் 12:20, ரோமர் 1:9, எபேசியர் 6:6. கடமைக்கு மாரடிக்க கூடாது. The first telltale sign that you are serving with all your heart is enthusiasm. Enthusiasm. உங்களுக்கு மோட்டிவேஷனே தேவையில்லை. You love doing it. யாரும் நம்மளை வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. We do it with sheer enjoyment. பாராட்டு தேவையில்லை, பலன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. You are just passionate and you do it as unto the Lord and for his glory, and there is reward in heaven always for all these things. தேவன் பலனை வைத்திருக்கிறார். அதே போல உங்களுக்கு பேஷன் இல்லாத ஒரு காரியம், ஹார்ட் இல்லாம அறகுறையா செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், you don't have a heart for what you're doing, you are easily discouraged. சோர்வு வரும், enthusiasm இருக்காது. ரெண்டாவது, the second characteristics of serving God from your heart is effectiveness. Whenever you do what God wired you to do, you get good at it. You start excelling. You start getting more effective. நீங்கள் அதில் தேர்ச்சி பெறுவீர்கள். Passion drives perfection. பேரார்வம் உங்களுக்குள்ளே காரியத்தை நேர்த்தியாய் செய்வதற்கு உந்துகிறது. If you don't care about a task,
it is unlikely that you will excel at it. The highest achievers in any field are those who don't do it because of passion, not because of duty or profit. ப்ராஃபிட்டுக்காக, கடமைக்காக செய்கிறவர்கள் எந்த ஒரு துறையிலையும் சாதிக்கிறவர்கள் அது மிகவும் விருப்பமாக இருக்கிறபடினால செய்கிறவர்கள். லைஃப்ல முக்கியமானது மணி இல்லை, மீனிங். வாழ்க்கையில உங்களுக்கு முக்கியம். The greatest thing in life are not things. The greatest things in life are not things. Meaning is far more important than money. The richest man in the world once said, உலகத்தில் யார் பணக்காரன், எல்லா காலத்திலையும் இருந்த பணக்காரன்? சாலமோன் இல்லையா? அவன் சொன்னதை பார்க்கலாமா? The richest man in the world once said, Proverbs 15:16, நீதிமொழிகள் 15:16, Proverbs 15 and verse 16, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம். Don't just settle for achieving good life, because good life is not good enough. நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்காதீங்க. அதையே அல்டிமேட் நோக்கமாக வைத்துக் கொள்ளாதீங்க. நல்ல வாழ்க்கை என்று நீங்கள் நினைக்கிறது நல்ல வாழ்க்கை அல்ல. It will not satisfy. You can have a lot to live on, but still have nothing to live for. உங்களுக்கு வாழ்வதற்கு ஏராளமான பொருட்களும் காரியங்களும் இருக்கலாம். ஆனால் எதற்காக வாழுகிறீர்கள்? அந்த அர்த்தம் தெரியல. எவ்வளவு இருந்து என்ன பண்ண? Aim to serve God in a way that expresses your heart. Then just settle for better life. பிலிப்பியர் 2:13, விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். Figure out what you love to do. Figure out what God gave you a heart to do. Figure out those two things and then do it for His glory. எதை நீங்கள் அதிகம் செய்ய விரும்புகிறீர்கள்? நான் பாவம் செய்ய விரும்புகிறேன் பிரதர். ஓ, இது தேவன் உங்கள் உள்ளத்தில் போட்ட விருப்பம். உங்கள் இருதயம் விரும்புறதெல்லாம் அது சொல்லலை நான். We're not talking about whatever your heart desires. It is God giving you, planting in you the desires of His heart. He plants desires in your heart. ரெண்டு காரியம் பார்த்திருக்கிறோம். ஷேப் என்ற வார்த்தை, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், அப்புறம் ஹார்ட், இருதயம். இன்னும் 3 காரியங்கள் இருக்கிறது. எபிலிட்டி, பர்சனாலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ். அதை அடுத்த சாப்டர்ல நாம் பார்க்கலாம். ஐ வாஸ் ஷேப்ட் டு சர்வ் காட். தேவனுக்கு சேவை செய்ய நான் வடிவமைக்கப்பட்டேன். ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த மீதியான பாடங்களை தெளிவுடன் புரிந்து கொள்ள, நோக்கத்தை முழுமையாக அறிந்து செயல்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. I think it was very good. You are beginning to understand. எனக்கு அது நல்லா தெரியுது. உங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் உண்டாகிறது. உங்களுக்கு ஆர்வம் பெருகுகிறது. நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையே உங்களை இம்மட்டும் இந்த நோக்கம் நிறைந்த வாழ்க்கை என்ற பாடத்தில் கொண்டு வந்திருக்கிறது. God bless you. See you tomorrow.